Good morning to all. Previous class la nama enna paathom appdin pathina 8th lesson la atomic and nuclear physics lesson la vandu pathina அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு நேற்று வந்து பார்த்தோம். சரியா? நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா என்ன? நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ், கண்ட்ரோல்டு சைன் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய டிவைஸ். அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது ஃபஸ்ட்டு எங்கே வந்து பில்டு பண்ணாங்க, அதில் எத்தனை டைப் இருக்குது, எந்த ஈரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எசென்சியல் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் அப்படின்னா என்ன, மாடுலேட்டர் அப்படின்னா என்ன, கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அடுத்தது கண்ட்ரோல் ராட், கூலிங் சிஸ்டம், கண்ட்ரோல் ராட் அப்படின்னா என்ன, சீல்டிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். சரியா? இப்போது கண்ட்ரோல் ராடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது சைன் ரியாக்ஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. சரியா? போரான் காட்மியை வந்து கண்ட்ரோல் ராடாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலேட்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் நியூட்ரானை வந்துட்டு ஸ்லோ நியூட்ரானாக மாற்றி கொடுக்கறதுக்கு வந்து பயன்படுது. கிராபைட், ஹெவி வாட்டர், இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடுலேட்டராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கூலிங் சிஸ்டம் என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிக்விட் சோடியம்லாம் வந்துட்டு கூலிங் சிஸ்டமாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் நேற்று. நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னா ஹெவி எலிமெண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு லைட் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகக்கூடியதான் நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டெம்பரேச்சரில் வந்துட்டு நடக்காது. 10⁻⁷ கெல்வின் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபியூசன் வந்துட்டு நடக்கும். சரியா? இந்த நியூக்ளியர் ஃபியூசன் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு செவரல் மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணணும். சரியா? அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு நடக்கும். அப்போது டெம்பரேச்சர்ஸை வந்து ரைஸ் பண்ணி டூ லைட் நியூக்ளியஸை கம்பைன் பண்ணி ஹெவி நியூக்ளியஸாக வந்துட்டு மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th லெசன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 4th லெசன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். 2 டாபிக் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் எக்ஸ்பிளனேஷனாக வந்துட்டு இப்போ பார்க்குறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரடே. 1 மார்க்கில் கேட்பாங்க, ஹூ டிஸ்கவர்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபாரடே 1 மார்க்கில் ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன பாருங்க, இதுலேயே வந்து கொஸ்டின்லேயே வந்துட்டு ஆன்சர் வரும். எப்படின்னா, அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, மேக்னெட்டிக் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. திஸ் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் according to conservations of energy. Conservations of energy already we know that. சரியா? என்னது, one energy is converted into another energy but does not created or destroyed. This is conservations of energy. அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு எனர்ஜியை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். மேக்னெட்டிக் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ். இது யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஃபாரடே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டர் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைனமோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சரியா? டைனமோ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் principle is applied
ஆன் டைனமோ ஜெனரேட்டர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டைனமோவில் தான் அப்ளை பண்ணுறோம். டைனமோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லா வெஹிக்கிள்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைனமோ வந்துட்டு இருக்குது. 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, அதில் எல்லாத்துலேயும் வந்து அந்த டைனமோ வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைனமோனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கெனடிக் எனர்ஜியை நல்லா ஞாபகம் வச்சுக்க, கெனடிக் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி தருது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி தந்தால் தான் என்ன ஆகும், எல்லா டிவைஸும் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். என்னென்ன அப்படின்னா, அதாவது பல்பு இதாகிறது, அது மட்டும் இல்லாமல் ஹார்னு, இது எல்லாத்துக்குமே வந்து கரண்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. இது வெஹிக்கிள்ஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. அதுலேருந்து நமக்கு தேவையான கரண்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பேட்ரி ஒன்று இருக்கும். எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் ஒரு பேட்ரி வந்து இருக்கும். அந்த பேட்ரியிலிருந்து ஒயர் வந்து எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃப் மோட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் மோட்டார் வந்துட்டே இருக்கும். சரியா? அந்த செல்ஃப் மோட்டார்னுடைய ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெனடிக் எனர்ஜியாக மாற்றி தரக்கூடியது தான் எலக்ட்ரிக் மோட்டார், செல்ஃப் மோட்டார் அப்படின்னு நாம் சொல்லுவோம். பேட்டரியிலேருந்து எங்கே போகுது, செல்ஃப் மோட்டருக்கு வந்துட்டு போகுது. ஸோ அங்கிருந்து எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைனமோவில் வந்துட்டு கனெக்ட் ஆகும், பெல்ட் மூலமாக கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ பேட்டரியில் இருக்கக்கூடிய கரண்ட்டு போய் என்ன பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கும். இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கும். அப்போ வந்து செல்ஃப் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், ரன் ஆக ஆரம்பிக்கும். சரியா? இன்ஜின்லேருந்து ஒரு பெல்ட் வந்து எங்கே வரும் அப்படின்னா டைனமோவுக்கு வரும். சரியா? அந்த டைனமோ இன்ஜினில் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பெல்ட் மூலமாக டைனமோவும் ரன் ஆகும். டைனமோ ரன் ஆகுது அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுது, கெனடிக் எனர்ஜி வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. அந்த எனர்ஜியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டரியில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து இது சைக்கிள் ப்ராசஸ் தான். அப்போ வந்து பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆக என்ன பண்ணோம், சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? இது வந்து சைக்கிள் ப்ராசஸ். பேட்டரியிலேருந்து ஒயர் மூலமாக பல்பு ஹார்னு எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம்னா வெஹிக்கிள்ஸில் வந்து அப்ளை பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். சரியா? திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து ஆஃப் ஆகிடுதுன்னு வச்சுக்கவே, அப்போது வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டைனமோ வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். சரியா? கரண்ட்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டைனமோ வந்துட்டு யூஸ் ஆகுது. அதில் தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, சொன்னது தான் என்னது, மேக்னெட்டிக் எனர்ஜி வந்துட்டு நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு நம்ம மாற்றுறோம். சரியா? அது எப்படி வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்னெட்டிக் எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்னா ப்ளக்ஸு தான் வந்துட்டு, ப்ளக்ஸுனால் அந்த லைன்ஸு, மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கட் ஆகிறது தான் எனர்ஜி வந்துட்டு மற்ற எனர்ஜியாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வந்து சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அந்த லைன்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ளக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னு பாரு. சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியாவை வந்து எடுத்துக்கிறேன். சரியா? இதான் வந்துட்டு என்னது, க்ளோஸ்டு ஏரியா. சரியா? இது வந்துட்டு என்னது, க்ளோஸ்டு ஏரியா. இந்த க்ளோஸ்டு ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக என்ன இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு இருக்குது. சரியா? என்னது, மேக்னெட்டிக் லைன்ஸ். இதுதான் மேக்னெட்டிக் லைன்ஸ். இந்த லைன்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். என்ன லைன்ஸ், மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது நம்ம என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 2 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி இது வந்து பை அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணோம் இது வந்து என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னது பை சரியா இதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சரி பாருங்க ஒரு ஏரியா போட்டுட்டேன் அதுக்குள்ள நிறைய லைன்ஸ் வந்துட்டு டிரா பண்ணிக்கிட்டேன் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு டிரா பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஏரியாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பேரலா இருக்கு பாருங்க கொஞ்சம் இதுவும் வந்து எப்படி இருக்கு பேரலா வந்துட்டு இருக்கு லைன்ஸ் பாரு நார்மல் லைன்ஸ் வந்துட்டு நான் ட்ரா பண்றேன் சரியா இதான் வந்துட்டு நார்மல் லைன்ஸ் n அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் between நார்மல் லைன்ஸ் அப்படின்னா ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடியது இதான் பாருங்க பர்பெண்டிகுலரா இருக்கு அந்த பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் நார்மல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நார்மல் லைன்ஸுக்கும் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து என்னது தீட்டா இஸ் த ஆங்கிள் between நார்மல் லைன்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் லைன்ஸ் சரியா இப்போ இந்த க்ளோஸ்டு ஏரியாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இப்போ இந்த ஏரியாவுக்குள்ள வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனா பிசிக்ஸ்ல வந்து என்னன்னு சொல்லுவோம் B அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா பிசிக்ஸ்ல என்னது B ஏன்னா இப்போ ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னு பாருங்க இது வந்து ஒரு மேக்னெட் அதை சுற்றி என்ன ஃபார்ம் ஆகுது லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது என்ன ஃபார்ம் ஆகுது லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இப்போ இந்த லைன்ஸ் வந்து எங்க இருக்கு மேக்னெட் சுற்றி இருக்கு அதுக்கு மேலே அந்த ஏரியா வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஒரு ஏரியா வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்போ வந்து பாருங்க லைன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அதிகமாக என்ன பண்ணோம் ஏரியாவும் வந்துட்டு அதிகமாகுமா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு இந்த லைன்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த ஏரியாவும் வந்துட்டு என்ன பண்ணுது அதிகமாகிட்டே போகுது பாருங்க ஏரியாவும் வந்து என்ன பண்ணுது அதிகமாகிட்டே போகுது அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளதான் அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஏரியா அதிகமாகும் போது ஃபீல்டும் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாகும் சரியா அப்போ வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீல்டையும் இந்த ஏரியாவையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஏரியா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ளக்ஸ் வந்துட்டு அதிகமாகும் ஏரியா கம்மியாக தான் ஃப்ளக்ஸ் வந்துட்டு கம்மியாகும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்குது ஃப்ளக்ஸ் வந்துட்டு கிடைக்குது ஏரியாவோட எதை எடுத்துக்கணும் நம்ம ஃபீல்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது ஃப்ளக்ஸ் வந்துட்டு கிடைக்குது அப்போ ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னா அதாவது the number of magnetic line of force passing through the given area which is perpendicular to magnetic lines. This is magnetic flux அப்படின்னு நாம் சொல்லுவோம். The magnetic flux is defined as the total number of magnetic line of force passing through the given area in which perpendicular to normal line. Okay, and formula is given by phi is equal to BA cos theta. சரியா BA cos theta. ஏ சார் நம்ம வந்து cos theta அப்படின்னு சொல்லி போறோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க பாருங்க ஏரியா எப்படி இருக்கா இது மேக்னெட்டிக் லைன்ஸ் இது வந்து என்ன அப்படின்னா நார்மல் லைன்ஸ் அப்போ அந்த நார்மல் லைன் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கு பேரலா இருக்கு அப்போ தீட்டா வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 0 இங்க பாருங்க பர்பெண்டிகுலரா இருக்கு இங்க எப்படி இருக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் நார்மல் லைன்ஸ் வந்துட்டு பேரலா இருக்கு
அப்போ வந்து ஹரிசாண்டல் அப்படின்னா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும், பர்பண்டிகுலர்னா சைட் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோமா என்ன கிடைக்கும்? BA cos 0 வேல்யூ எவ்வளவு? 1. அப்போ BA. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. இது இந்த ஏரியா வந்து மேக்னெட்டிக் லைன்ஸுக்கு பர்பண்டிகுலராக இல்லாமல் பேரலாக இருந்துச்சுன்னா தீட்டா வந்து 90 டிகிரின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் 90 டிகிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் வந்து இருக்காது. இது அடிக்கடிக்கு பப்ளிக்கில் கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின். என்னன்னா மேக்னெட்டிக் லைன்ஸு perpendicular to area when the magnetic flux linked with the coil perpendicular to magnetic lines, the magnetic flux is என்ன ஆகும்? பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்குது? மேக்ஸிமமாக இருக்குது. பேரலாக இருந்துச்சு அப்படின்னா 0. The magnetic lines parallel to given area, what happened? The magnetic flux 0. This is 0 magnetic flux because cos 90 degree theta value எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணினா cos 90 degree என்ன ஆகுது? cos 90 degree 0 ஆயிடு இல்லையா? அப்போ எனிதிங் வந்துட்டு என்ன ஆகும்னா 0 ஆயிடு. இப்போ ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னது? 0. இந்த லைன்ஸும் இந்த ஏரியாவும் பர்பண்டிகுலராக இருந்தால் மேக்ஸிமம் பேரலாக இருந்துச்சுன்னா என்னது? 0. சரியா? அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு எழுதினா கூட போதும், அதுக்கே 1 மார்க் வந்துடும். இந்த லைன்ஸ் தான். இந்த லைன்ஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸை தான் நம்ம ஃப்ளக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ளக்ஸ் வேணும்னா நம்ம ஏரியாவோட மேக்னெட்டிக் ஃபீல்டை மல்டிப்ளை பண்ணணும், இல்லைனா கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்காது. ஏரியாவோட ஏரியாவை பொறுத்து தான் அந்த ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்குது. இந்த எல்லா லைன்ஸும் சேர்ந்தால் தான் ஃப்ளக்ஸு. ஒரு லைன்ஸ் வச்சு நீ வந்து ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சரியா? மோர் தென் 1 லைன்ஸ், த டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா. இது எங்கன்னா ஒரு மேக்னெட்டை சுற்றி தான் இருக்கும். இது வந்து இன்விசிபிள், தட் நேராலாம் நம்மளால் பார்க்க முடியாது. சரியா? இது வந்து நம்மளால் நேரில் எங்கே லைன்ஸ் காமி அப்படின்னா வந்து காமிக்க முடியாது. இது ஒரு இமேஜினேஷனில் நம்ம டயக்ராம் போட்டு காமிக்கிறோம். சரியா? அதான் வந்து உனக்கு புரியும் புரியாதது இதில் தான். நீ இமேஜினேஷன் தான். ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு இமேஜினரி சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ புரிஞ்சிக்கணுன்னா இது மாதிரி ஒரு இமேஜினேஷனை தான் நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ், இந்த மேக்னெட்டை சுற்றி நிறைய லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளக்ஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்து ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணுமா நமக்கு வந்து என்ன கிடைக்குது? ஃப்ளக்ஸ் வந்துட்டு கிடைக்குது. சரியா? 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, யூனிட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து வெப்பர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இன்னொரு யூனிட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட்டு? டெஸ்லா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் இப்படியும் கேட்கலாம். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பான். வாட் இஸ் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? இதெல்லாம் கண்டிப்பாக நீ வந்து படிக்கணும். சரியா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஃபாரடே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். என்னது? ஃபாரடே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் வந்து ஒரு க்ளோஸ்டு காயிலில் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா? பாருங்கள், இது 5 மார்க்கில் கேட்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு க்ளோஸ்டு காயிலை வந்து கன்சிடர் பண்ணுறேன்.
இதான் சார் வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ்டு காயில். சரியா? இது என்னது? க்ளோஸ்டு காயில் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் ஒயர். காப்பர் ஒயர். சரியா? மோர் தென் ஒன் turn is called coil. Helical coils. Helical coils is called coil. Helical coil. More than one turn is called helical coil. Is made up of copper wire. ஒரு காயில வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்து நம்ம எதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கால்வனாமீட்டரில் ஒரு எண்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் கால்வனாமீட்டர். புக்கில் டயக்ராம் வந்து நீட்டாக இருக்கும். நான் வந்து இப்படி போடுறேன் பார்த்துக்க. இதுதான் வந்துட்டு என்னது? கால்வனாமீட்டர். சரியா? இதுதான் கால்வனாமீட்டர். ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிப்பார். கால்வனாமீட்டர் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு அலுமினிய பாயிண்ட் வந்து இருக்கும், சென்டரில் வந்து காயில் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து மேக்னெட் இருக்கும். இதுலேயும் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் பிரின்சிபல் தான் வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். சரியா? என்னன்னா இப்போ இதில் வந்து கண்டிப்பாக வந்து கரண்ட்டு வந்துட்டு பாஸ் ஆகும். கரண்ட்டு வந்துட்டு பாஸ் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இப்படி இருக்குதுல்ல, ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்குள்ள இதில் கரண்ட்டு வந்து பாஸ் ஆனிச்சுன்னா, காயில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது டார்க்யூ வந்துட்டு மேக் ஆகும். சரியா? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா டார்க்யூ வந்துட்டு மேக் ஆகும். அந்த டார்க்யூவால் அந்த காயில் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். இது ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்லாம். இப்போ இங்கே இந்த ரெண்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் மட்டும் டார்க்யூ வந்துட்டு மேக் ஆகுது. அதனால் இந்த காயில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ரொட்டேட் ஆகுது. அதுக்கு மேலே அலுமினியம் பாயிண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்துட்டு என்ன பண்ணுறோம்? மூவ் ஆகும். இது வந்து நம்ம இந்த லெசனில் தான் வந்து பின்னாடி வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த கால்வனாமீட்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்த கால்வனாமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கரண்ட் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த கால்வனாமீட்டர் வந்துட்டு யூஸ் ஆகுது. சரியா? இதுதான் காயில். காயில் எடுத்து நான் கால்வனாமீட்டரில் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்? ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், அனதர் எண்டை வந்து இன்னொரு சைடு வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கன்சிடர் க்ளோஸ்டு சர்க்யூட் consist galvanometer. One end is connected to one end of the galvanometer, another end is connected to another end of the galvanometer. சரியா? அடுத்தது நான் ஒரு மேக்னெட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதுதான் மேக்னெட். இதை எடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்னெட் கன்சிஸ்ட் பார் மேக்னெட், 2 pole, first one north pole and second one south pole. சரியா? இந்த மேக்னெட்டை எடுத்து இங்கே வந்து இப்படி வைக்கிறேன். வச்சேன் அப்படின்னா நோ மோஷன். நல்லா ஞாபகம் வச்சிங்க, நோ மோஷன். இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கால்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகாது. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. சரியா? there is no electric current flow through the circuit and does not indicate galvanometer. The galvanometer does not show deflections because no current flowing through the circuit. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? ஒரு காயில் எடுத்து கால்வனாமீட்டரில் கனெக்ட் பண்ணி மேக்னெட்டிங் வந்து இங்கே தூரமாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இதோட லிங்க் ஆகலை. இது சுற்றி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதோட லிங்க் ஆகலை, வேரியேஷன் ஆகலை. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகாது? கண்டிப்பாக வந்துட்டு கரண்ட் வந்துட்டு இதில் ஃபார்ம் ஆகாது. புரியுதா? when the bar magnet is not motion, the galvanometer does not show deflections because there is no current flowing through galvanometer. First point.
அடுத்தது செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, காயில் எடுத்து கால்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோமா? கால்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், மேக்னெட் வந்துட்டு மூவ் பண்ணுறோம். எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிப்பார். இப்படி மூவ் பண்ணுறோம், அதாவது டுவர்ட் லெஃப்ட். எதை நோக்கி? இது லெஃப்ட் சைடு, திஸ் இஸ் ரைட் சைடு. லெஃப்ட் சைடை நோக்கி என்ன பண்ணுற அப்படின்னா மூவ் பண்ணு, நார்த் சைடு சவுத் சைடு. இப்படி மூவ் பண்ண அப்படின்னா கால்வனோமீட்டர் வந்துட்டு இப்படி டிப்ளெக்ஷன் ஆகும். சரியா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளக்ஸ் வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரியா? ஃப்ளக்ஸ் இப்படி வருது, டிப்ளெக்ஷன்ஸ் இப்படி போகுது, இப்படிக்கு இப்படி போகுது. டிப்ளெக்ஷன்ஸ் எப்படி வருது? இப்படி வருது. இப்போ கரண்ட் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகுது. சரியா? கரண்ட்டோட டைரெக்ஷன்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. ஐ மீன்ஸ் கரண்ட், ஆல்ரெடி வி நோ தட். சரியா? ஸ்டடி இன் செகண்ட் லெசன். கரண்ட் வந்து இப்படி வருது. இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கால்வனோமீட்டர் இப்படி டிப்ளெக்ஷன்ஸ் ஆகுது. அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். த கரண்ட் இஸ் ஃபார்ம்டு ஆப்போசிட் டு டைரெக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். திஸ் இஸ் லென்ஸ் லா. பின்னாடி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு லென்ஸ் லா த கரண்ட் இஸ் ஆப்போசிட் டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். லென்ஸ் லா. சரியா? அப்போ வந்து என்ன ஆகுது, கரண்ட் வந்துட்டு அதாவது டுவர்டு லெஃப்டாக மேக்னெட்டை வந்துட்டு மூவ் பண்ணும்போது கரண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. when the bar magnet toward the left into coil, the current reach a maximum value. The galvanometer shows deflections. இங்கே does not deflections, இங்கே shows deflections. Here shows deflections. galvanometer வந்துட்டு deflections ஆகுது. சரியா? அடுத்தது இன்னொன்று இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயில் எடுத்து கால்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டுனா, கால்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணி மேக்னெட்டை வந்து உள்ளே வச்சுக்கிட்டேன். ஸ்டேஷ்னரியாக இருக்கு. ஸ்டேஷ்னரியாக மேக்னெட் வந்து உள்ளே இருக்கு. பாருங்க, இப்படி இருக்கு. உள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் there is no deflections because there is no current flowing through the galvanometer. There does not shows deflections galvanometer. Okay, because magnetic flux linked with the coil does not change. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகலை. சேஞ்சஸ் ஆனால் மட்டும்தான் கரண்ட் வந்துட்டு மேக் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகாது. சரியா? இது வந்து ஸ்டேஷ்னரி. அடுத்தது நான் என்ன பண்ணிட்டேன், மேக்னெட்டை இப்போ வெளியே வச்சேன். அடுத்தது லெஃப்ட்டு நோக்கி மூவ் பண்ணேன், இதில் ஃபார்ம் ஆகுது. உள்ளே ஸ்டாண்டர்டாக வச்சேன், ஃபார்ம் ஆகலை. மறுபடியும் என்ன பண்ணுறேன், அவே பண்ணுறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், அவே பண்ணுறேன். பாருங்கள், காயிலிருந்து அவே பண்ணும்போது கால்வனோமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன பண்ணுது, கால்வனோமீட்டர் விட்டு நான் வந்து என்ன பண்றேன், மேக்னெட்டை வந்துட்டு அவே பண்றேன். இப்போ அவே from the coil, away from the toward the left, ன்னு எழுதிங்க. சாரி, toward the right அப்படின்னு எழுதிங்க. away from the coil or toward the left எப்படி வேணா வச்சுக்கலாம். toward the right, left இல்ல right. away from the coil எப்படி வேணா வச்சுக்கலாம். வேணா இந்த காயில வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீ வந்து இந்த காயில வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிலைய வச்சுக்கிட்டு இந்த மேக்னெட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காயில இருந்து அவே பண்ணணும். ரைட்டு நோக்கி நீ வந்து மூவ் பண்ற. அப்போ டுவர்ட் ரைட் நோக்கி மூவ் பண்ணும்போதே என்ன ஆகுது அப்படின்னா
கால்வானோமீட்டர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? அவே பண்ணும்போது என்ன பண்ணுது? கால்வானோமீட்டர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகுது. ஓகே, when the power magnet away from the coil, the magnetic flux linked with the coil changes, the galvanometer shows deflections in the opposite directions. எப்படி என்ன பண்ணுது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகுது. இப்படி இருந்தது இப்படி ஆகுது. சரியா? இங்க பாருங்க, டுவர்ட் லெஃப்ட்டுக்கு இப்படி வருது. அப்போ கரண்டோட டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. எப்படி வருது? இப்படி வந்துச்சு இல்லையா? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி வருது. இப்போ கரண்ட் வந்துட்டு இப்படி வருது, இந்த டைரக்ஷன்ல வருது. ஃப்ளக்ஸ் வந்துட்டு இப்படி போகுது. ஃப்ளக்ஸ் வந்துட்டு எப்படி போகுது? இப்படி போகுது. இப்போ கரண்ட் வந்துட்டு இப்படி வருது. இந்த ஏரோ மார்க் போட்டுக்கிற பாருங்க, ஃப்ளக்ஸ் இப்படி போகுது. ஆனால் இதுக்கு ஃப்ளக்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா இப்படி வருது. எப்படி வருது? இப்படி பாருங்க, இப்படி வருது. இப்போ ஃப்ளக்ஸும் கரண்ட் வந்து எப்படி இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? அதே தான் இங்கே. அப்போ கால்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்துட்டு டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகுது. சரியா? அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, காயிலோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நான் வேகமாக வந்து மூவ் பண்ணுறேன், வேகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ மேக்னெட்டை வந்து மூவ் பண்ணால் ஃப்ளக்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மேக்னெட்டை வந்து வேகமாக மூவ் பண்ணுறேன், ஹை ஸ்பீடில் வந்துட்டு மூவ் பண்ணுறேன். ஹை ஸ்பீடில் வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷனோட ஸ்பீடு வந்துட்டு அதிகமாக இருக்கும். when the power magnet move toward left and right, the magnetic flux linked with the coil also increases. At the same time the current also increases. The galvanometer, so deflections should be very large. எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஹை ஸ்பீடுக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க, காயிலோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ற? சேஞ்ச் பண்ற. எப்படி சேஞ்ச் பண்ற அப்படின்னா, இது கால்வானோமீட்டரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். எப்படி வந்து இது பண்ற அப்படின்னா, அதாவது மேக்னெட்டை மாற்றி வச்சு ஃப்ளக்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற. இப்போ இங்கே வந்து நார்த் சைடுக்குச்சா, மாற்றி சவுத் சைடு வச்சு இனி பண்ண அப்படின்னாலும் இதே ப்ராசஸ் தான் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். கால்வானோமீட்டர் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகும். ஆனால் ஆப்போசிட்டாக டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகும். இதுக்கு எப்படி இருக்கும்? நார்த்துக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து கண்டிப்பாக சவுத்து வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது? அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு காயிலோட லிங்க் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த கரண்ட் வந்து இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கால்வானோமீட்டர் வந்துட்டு நம்ம இங்கே செட் பண்ணுறோம். அப்போ வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியிலிருந்து தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். செகண்ட் வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாரடேஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு காயில் எடுத்துக்கிறோம். இந்த காயில் எடுத்து எதோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்க. பேட்டரி அண்ட் கீயோட வந்து கனெக்ட் பண்ணிக்க. சரியா? திஸ் இஸ் பிரைமரி காயில். The primary coil consists battery and key. This is key. Primary coil. Okay. And secondary coil. This circuit consists of two coil, primary coil and secondary coil. Coil is made up of insulating wire and connected to battery and key. This is primary circuit. Secondary circuit வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது காயில் எடுத்துக்கிறோம்.
காயில் எடுத்து கால்வனோமீட்டரோட வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதோட கனெக்ட் பண்ணுறோம் கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். திஸ் இஸ் செகண்டரி காயில். பிரைமரி காயில், செகண்டரி காயில். One coil is connected to galvanometer is called secondary coil. This is primary, this is secondary. ரெண்டு காயிலும் parallel place பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. When two coil placed as parallel positions very close to each other, what happen? So first key, when the key is closed, the current is increases. When the current is increases, at the same time the magnetic flux linked with the coil changes, and also the magnetic flux linked with the secondary coil changes. The magnetic flux linked with the secondary coil changes, the induced EMF is produced. Induced EMF வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். EMF means என்னது? Current. Induced current is produced in the opposite directions. So the galvanometer shows deflections due to current. Current காரணமா இது வந்து என்ன பண்ணுது? Deflections வந்துட்டு ஆகுது. சரியா? இதான் இது. அடுத்தது கீயை வந்துட்டு நான் எடுத்துறேன். கீயை வந்துட்டு என்ன பண்றேன்? கீ வந்து இப்படி இருந்துச்சுன்னா க்ளோஸ்னு அர்த்தம். இப்போ கீயை வந்துட்டு எடுக்கிறேன். When the key is released from the primary circuit, the current decreases. At the same time, the magnetic flux linked with the coil decreases, and also the magnetic flux linked with the secondary coil decreases. The induced EMF also decreases. The galvanometer shows in opposite directions. என்ன பண்ணும்? Opposite directionல வந்துட்டு இதாகும், deflect ஆகும். So this is second experiment. Faraday's second experiment. So the induced EMF is produced due to change in magnetic flux linked with the coil. This is very important. One mark, keep it in your mind. Due to change in flux linked with the coil, change in flux, the current is produced. Magnetic energy is converted into electrical energy. First, what is electromagnetic inductions அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. electromagnetic inductions அப்படின்னா என்ன? Faraday law of electromagnetic inductions அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. electromagnetic inductions சரியா? இதான் electromagnetic inductions வந்து என்ன அப்படின்னா, காயில் இருக்க இது வந்து ஃப்ளக்ஸு, மேக்னெட் உள்ள வச்சுட்டோம்னா ஃப்ளக்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆனிச்சுன்னா இந்த காயிலில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். when the magnetic flux linked with the coil changes means the bar magnet move throughout the coil away from the left to right, toward the right, away from the left, moving positions, the current is produced. When the magnetic flux linked with the coil changes, the induced EMF is produced in the circuit. This is electromagnetic inductions discovered by Michael Faraday. சரியா? The electromagnetic inductions 2 மார்க்ல அடிக்கடிக்கு கேட்பாங்க. 2 மார்க் क्वेश्चन, very important question. கண்டிப்பா கேட்பாங்க, क्वेश्चंस இதெல்லாம் கேட்பாங்க. சரியா? very important questions. பாத்துக்கே. நம்ம வந்து அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் ஃபஸ்ட்டு செகண்டு மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ.